Hello friends, welcome to Sheshvikaa cooking. இன்னைக்கு நாம ஒரு healthy ladoo recipe தான் பார்க்க போறோம். இதுக்கு நாம ராகி எடுத்து நாம ஊற வச்சுக்கலாம். ராகி நல்லா நைட் ஃபுல்லா தண்ணில ஊறணும். அடுத்த நாள் காலையில க்ளீன் பண்ணி நாம இத ஒரு க்ளீன் clothல கட்டி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு முளைச்சி வரணும். இந்த மாதிரி நல்லா முளை விட்டுருக்கணும். இதை நாம் ஒரு கடாய்க்கு மாற்றி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் நெய் விட்டு துருவின தேங்காய் அது கூட சேர்த்துடலாம். இது கூட நாம் பொடிச்சு வச்சுருக்க ராகி மாவையும் சேர்த்து வச்சுக்கலாம். ராகி மாவு நல்லா உங்களுக்கு ஃபைனாக அரைப்படலைன்னா அதை நம்ம சலிச்சுட்டு மறுபடியும் அரைச்சி மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்ததும் இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான வெல்லம் நம்ம காசி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதிச்சதும் திக்காகிற வரைக்கும் நல்லா காசி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பார்த்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ஃபில்டர் பண்ணி ராகி மாவோட சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவி சூடாக இருக்கும் போதே நாம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.